பைபிள்ல யாரா ஒரு ஏழையை காமிங்க, எனக்கு ஆண்டவரால பயன்படுத்தப்பட்ட ஒரு ஏழையை காமிங்க. 2013 தி கிரேட் ஜோசப் பிரின்ஸ். அவருடைய மெசேஜ்ல தான் வெளியே வந்தேன், கிரேஸ்க்கே வந்தேன் நான். இவங்க வந்து ஹைப்பர் கிரேஸ்ம்பாங்க. ஹைப்பர் கிரேஸ் எது வேணாலும் செய்யலாம், நம்ம அப்படி பேசலையே. நான் வந்து ப்ராப்பர் கிரேஸ் பேசுறேன், ஹைப்பர் கிரேஸ் பேசல, நான் ப்ராப்பர் கிரேஸ் பேசுறேன். டி மோகனுக்கு சவால் விட்ட ஜான் ஜெபராஜ் தான் கொடுத்த அந்த இன்டர்வியூவிலே தன்னை நியாயப்படுத்துவதற்காக வேதத்தை பல்வேறு விதங்களிலே புரட்டியுள்ளார். அதிலே ஜான் ஜெபராஜ் சொல்லுகிற காரியம், நான் ஒரு ஹைப்பர் கிரேஸ் பிரசங்கி கிடையாது. வந்து ஹைப்பர் கிரேஸ்ம்பாங்க. ஹைப்பர் கிரேஸ் எது வேணாலும் செய்யலாம், நம்ம அப்படி பேசலையே. நான் வந்து ப்ராப்பர் கிரேஸ் பேசுறேன், ஹைப்பர் கிரேஸ் பேசல, நான் ப்ராப்பர் கிரேஸ் பேசுறேன். ஆனால் அவர் ஒரு செழிப்பு பிரசங்கியார் என்கிறதை ஒத்துக்கொள்ளுகிறார். இந்த செழிப்பு உங்க இதுல ஒரு மெயின் பார்ட்டா இருக்கு. உண்மையிலே பிராஸ்பரிட்டி காஸ்பல் என்கிறது வேதத்தின் அடிப்படையிலே உள்ளது அல்ல. வேதம் சொல்லுகிறது காஸ்பல், சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்கிறது நீ பணக்காரனாக வேண்டும் என்கிறதை குறித்து போதிப்பதோ, நீ ஏழையாக வேண்டும் என்கிறதை குறித்து போதிப்பதோ அல்ல. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் அதற்கான வழியை போதிப்பது. அதற்கு என்ன வழி? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறது, காப்பாற்றப்படுகிறது, பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது, பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறது. இதுதான் சுவிசேஷம். ஆனால் இவர்கள் தங்கள் வசதிக்கேற்ப பிராஸ்பரிட்டி, செழிப்புதான் சுவிசேஷம், பணக்காரனாக இருப்பதுதான் சுவிசேஷம் என்று சொல்லி கட்டமைத்திருக்கிறார்கள். இவர் சொல்லுகிறார் அல்லவா, நான் ஒரு ஹைப்பர் கிரேஸ் பிரசங்கி கிடையாது. அதாவது என்ன வேண்டுமானாலும் பாவம் செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் போதிக்கவில்லை என்று சொல்லுகிறார் அல்லவா. ஹைப்பர் கிரேஸ் எது வேணாலும் செய்யலாம், நம்ம அப்படி பேசலையே, நம்ம அப்படி பேசலையே. உண்மையிலேயே இவர்கள் ஒரு ஹைப்பர் கிரேஸ் பிரசங்கியார்கள் தான். இவர்கள் நேரடியாக நீங்கள் அந்த பாவத்தை எல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லாவிட்டாலும் இவர்கள் பண ஆசையை மக்களிடத்திலே திணிக்கிறவர்களாக உள்ளார்கள். அப்போ பண ஆசை என்கிறது ஒரு பாவம் அல்ல என்கின்றதை இவர்கள் மக்களிடத்திலே புகுத்துகிறார்கள். பண ஆசையை ஒரு பாவமாகவே இவர்கள் கருதுவது கிடையாது. பண ஆசை என்கின்ற பாவத்தை செய்வதற்காக நீ இயேசு கிறிஸ்துவிடத்திலே வா என்று அழைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உன்னுடைய பண ஆசையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பலியானார். ஆகவே நீ எவ்வளவு வேண்டுமானால் ஆசைப்படு, நீ ஆசைப்பட்டு கொண்டே இரு என்று சொல்லி போதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதாவது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள் பக்க வழியாய் கிறிஸ்தவத்துக்குள்ளாக நுழைந்திருக்கிறார்கள் என்று யூதா எழுதினார் அல்லவா. அதாவது நீங்கள் காம விகாரம் கொள்வதெல்லாம் நியாயம் சரியானதுதான், அதற்காகத்தான் உங்களுக்கு கிருபை இருக்கிறது, அதற்காகத்தான் இயேசு மரித்தார் என்று பேசுகிறவர்கள் பக்க வழியாய் வந்தவர்கள், அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று யூதா எழுதினார் அல்லவா. அதை போல இன்றைக்கு ஒருவேளை இவர்கள் காம விகாரம் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேசாமல் இருந்தாலும் இவர்கள் நீங்கள் பண ஆசை கொள்ளுங்கள், நீங்கள் பண ஆசை பிடித்தவர்களாக மாறுங்கள், பொருளாசை உள்ளவர்களாக மாறுங்கள் என்கிறதை இவர்கள் புகுத்துகிறார்கள். அதாவது இன்றைக்கு யூதாவுடைய பாணியிலே இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்றால், தேவனுடைய கிருபையை பண ஆசைக்கு நேராக புரட்டுகிற பக்தியற்றவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இவர்கள் பக்தியற்றவர்கள், இவர்கள் பக்க வழியாய் நுழைந்தவர்கள். நான் ஒரு ஹைப்பர் கிரேஸ் எல்லாம் பேசவில்லை என்று சொன்னாலும் இவர்களை போன்றவர்கள் பாவத்தை செய்வதற்காக தூண்டுகிறவர்கள் தான். எப்படி தூண்டுகிறார்கள்? நீங்கள் எங்களுக்கு கொண்டு கொடுங்கள், நாங்கள் ஆடம்பரமாக வாழுவோம், நாங்கள் ஜெட்டு வாங்குவோம், இதற்காக நீங்கள் உங்களிடத்தில் உள்ளது எல்லாவற்றையும் கொண்டு போடுங்கள். நீங்கள் எதற்காக அப்படி போட வேண்டும் தெரியுமா? நீங்கள் அப்படி போட்டால் உங்களுக்கு பலவிதமாக கிடைக்கும் என்று சொல்லி மக்களிடத்தில் ஒரு ஆசையை தூண்டி இவர்கள் வசூலிக்கிறார்கள். சும்மா அந்த ஊழியக்காரங்க பஸ்ல வந்துட்டு கார்ல போற எல்லாம் நிக்க போகுது, பிரைவேட் ஜெட் எல்லாம் வாங்க போறோம். ஆர் யூ ரெடி? அது 1 கிராமா இருக்கலாம், இல்ல 1/2 கிராமா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு. ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டிக்குள்ள விழுந்துரு. பாஸ்டர் என் புருஷன்ட்ட கேட்கணும், பாஸ்டர் என் பொண்டாட்டிட்ட கேட்கணும். விசுவாசத்தோடு போடுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பாஸ்டர் என் பொண்டாட்டிட்ட கேட்கணும். விசுவாசத்தோடு போடுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அப்போ மக்களுக்கு பண ஆசையை தூண்டுகிறார்கள். இதை யார் இடத்துல கற்றாராம்? ஜோசப் பிரின்ஸ் என்கிற ஒரு இடத்துல கற்றாராம். எப்படி இந்த கிரேஸ் இதுக்குள்ள வந்தீங்க? ஆக்சுவலா இந்த ரெவல்யூஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? 2013 தி கிரேட் ஜோசப் பிரின்ஸ். அவருடைய மெசேஜ்ல தான் வெளியே வந்தேன், கிரேஸ்க்கே வந்தேன் நான். ஜோசப் பிரின்ஸ் என்கிறவர் ஒரு கள்ளப்போதகன். அவன் வேதத்தை தப்பாக போதிப்பவன்.
ஒரு தவறான போதனையை போதித்து மக்களுக்குள்ளாக பண ஆசையை பொருளாசையை தூண்டி சம்பாதித்துக் கொண்டிருப்பவன். அவன் தான் சரியாக பேசுகிறான் என்று சொல்லுகிறார். ஜான் ஜபராஜ் எப்படி சரியானவராக இருக்க முடியும்? இந்த கள்ளப்போதனுடைய பேச்சை கேட்டுதான் ஜான் ஜபராஜ் தன்னை மாற்றிக்கொண்டாராம். அப்போ இந்த ஜான் ஜபராஜ் எப்படிப்பட்டவர்? இந்த ஜான் ஜபராஜ் சில வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டுகிறார் அல்லவா? பைபிள் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் பாலும் தேனும் ஓடுன்றார் ஆண்டவர். என்னைக்கா உங்க வீட்டுல உங்க அம்மா உங்க காலில் பால் ஊத்திருக்கா, தேன் ஊத்திருக்கா? ஊத்துன இல்ல, அவர் ஊத்துன்றாரு. பாலும் தேனும் ஓடுற தேசத்துல உன்னை நடக்க விடுவேன்றாரு. உன் ஆளை நிரம்பி வழியுன்றார். ஓவர்ஃப்ளோக்கு என்ன அர்த்தம்? ப்ராஸ்பரிட்டி தானே அது. ஆசிரியரின் கால்கள் எண்ணெயில் தோய்க்கும். காலை தூக்கிட்டு போய் எண்ணெயில ஒருத்தன் முக்குவானா, அப்ப எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க. அது இஸ்ரவேல் தேசத்திற்கு கொடுத்த வார்த்தை, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்தது அல்ல. அதை தேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் தேசத்திற்கு அன்றைக்கு கொடுத்த வார்த்தை அது இன்றைக்கு எல்லா தனிப்பட்ட மனிதர்களுக்கும் பொருந்துமா என்றால் பொருந்தாது. இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன, வாக்குத்தத்தம் என்ன? நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை. மாறாக நான் உன்னை பணக்காரனாக்குவேன், உனக்கு பாலும் தேனும் அதிக சொத்துக்களை எல்லாம் தருவேன் என்கிறதெல்லாம் இன்றைக்கு எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தமாக வேதத்தில் எழுதி வைக்கவில்லை. இந்த ஜான் ஜபராஜ் ஒரு சவால் விடுகிறார் அல்லவா? பைபிள்ல யாரா ஒரு ஏழையை காமிங்க எனக்கு, ஆண்டவரால பயன்படுத்தப்பட்ட ஒரு ஏழையை காமிங்க. பைபிள்ல யாரா ஒரு ஏழையை காமிங்க எனக்கு, ஆண்டவரால பயன்படுத்தப்பட்ட ஒரு ஏழையை காமிங்க. என்ன ஒரு கேள்வி! எவ்வளவு பேர் இருந்திருக்கிறார்கள் வேதத்திலே. அநேக தீர்க்கதரிசிகள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள், துன்பம் அனுபவித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் கிறிஸ்தவர்களிலே, அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்களிலே முதல் நூற்றாண்டு திருச்சபைகளிலே அதிகம் பேர் துன்புறுத்தப்பட்டவர்கள் தான், தங்கள் சொத்துக்களை எல்லாம் இழந்தவர்கள் தான், வறுமையிலே இருந்தவர்கள், பசியோடு பட்டினியோடு எல்லாம் இருந்தவர்கள். இந்த ஜான் ஜபராஜ் சொல்லுகிறார், பைபிள்ல யாரா ஒரு ஏழையை காமிங்க எனக்கு, ஆண்டவரால பயன்படுத்தப்பட்ட ஒரு ஏழையை காமிங்க. இந்த உண்மையை எடுத்து காண்பித்தால் ஜான் ஜபராஜ் என்ன சொல்லுவார் தெரியுமா? புதிய ஏற்பாடுல ஆரம்ப கால சபைகளால துன்புறுத்தப்பட்டு அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டவன் மட்டுமே முன்னால கொண்டக்கூடாது. முதல் நூற்றாண்டில் உள்ளவங்களை எல்லாம் சொல்லக்கூடாது, அப்போஸ்தலர்களை எல்லாம் சொல்லக்கூடாது, வேற யாராவது காண்பிக்கும். அடப்பா, இது என்னடா நியாயம்? நீ என்ன முதல்ல என்ன கேட்ட? தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்களில் ஏழைகள் யாராவது இருக்காங்களான்னு கேட்ட. தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் யார்? அப்போஸ்தலர்கள். அப்ப அவர்களை காண்பித்தா என்ன சொல்லுகிற? அவங்கள சொல்லக்கூடாது. அப்ப யாரடா சொல்லணும்? இன்னைக்கு ஒன்ன சொல்லணுமா? இல்ல நீ என்ன யார சொல்லணும்னு எதிர்பார்க்கிற? என்னடா நியாயம்? என்ன ஜான் ஜபராஜ்? இதை விட பெரிய காமெடி என்னவென்றால், இந்த ஜான் ஜபராஜ் அப்போஸ்தலர் யோவானை பின்பற்றுகிறாராம். மற்ற 11 பேரும் அவர்களுக்கு சரியான சத்தியம் தெரியாதாம், யோவானுக்கு மட்டும்தான் சத்தியம் தெரியுமா. யோவான் மட்டும்தான் ஜீவன் ஜீவன் என பேசினாராம். அதனாலதான் அவரு நல்ல செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தாராம். என்ற தர்க்கமான சிலர் சொன்னாங்க, பேதுரு இப்படி இருந்தான், அப்புறம் பவுல் இப்படி இருந்தான். சரி, உன் கண்ணுக்குலாம் அவங்க எல்லாம் தெரியுறாங்கல்ல, என் கண்ணுக்கு யோவான் தெரியுறான். யோவான், ஜான். யோவான் ஒருத்தர் தான் கொல்லப்படல. he was not murdered. அவர் மாத்திரம் தான் மார்டைர் கிடையாது. ஓகே ஓகே, ஆமா. இவர் என்ன சட்டத்தை தூக்கி போட்டாங்க, தலையை வெட்ட முயற்சி பண்ணாங்க. ஏன் சாகல? ஜீவனை பேசினா. கண்டிப்பா. நானே வழியும் சத்தியம் ஜீவன் இயேசு சொன்னாரா இல்லையா? இது ஏன் மத்த 3 புத்தகத்துல இல்ல? யோவான்ல மட்டும் ஏன் வந்துச்சு? இவனுக்கு மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து லைஃப் அப்சர்வ் பண்றான். அதாவது தன்னுடைய பொல்லாத சித்தாந்தத்தை நிரூபிப்பதற்காக இவன் அப்போஸ்தலர்களை அவமதிக்கிறான். அதாவது இவர் என்ன சொல்லுகிறான்? பவுலுக்கு ஒன்றும் தெரியாது, பேதுருவுக்கு ஒன்றும் தெரியாது, யோவானுக்கு மட்டும்தான் சத்தியம் தெரிஞ்சிருக்கு என்று சொல்லுகிறான். அதனாலதான் யோவான் மட்டும்தான் ஜீவனை குறித்து எழுதியிருக்கிறார், வேற யாரும் எழுதல. பாத்தீங்களா? அதனாலதான் யோவான் கொல்லப்படலை அப்படின்னு எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, யோவானுக்கு தெரிந்த சத்தியம் பேதுருவுக்கும் தெரியும். பேதுருவும் ஜீவனை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த ஜான் ஜபராஜ் படிக்கவில்லை, எவ்வளவுதான். பவுல் அப்போஸ்தலன் ஜீவனை குறித்து எழுதியிருக்கிறார். இந்த ஜீவன் என்பது என்ன? தேவன் நமக்கு தருகிற அழிவில்லாத ஜீவன். இதை குறித்து தான் யோவானும் எழுதியிருக்கிறார், அப்போஸ்தலன் பவுலும் எழுதியிருக்கிறார், பேதுருவும் எழுதியிருக்கிறார். மற்றபடி இந்த ஜான் ஜபராஜ் சொல்வதை போல இந்த பூமியிலே செல்வ செழிப்போடு வாழ்கிறதை குறித்து அல்ல அவர்கள் எழுதினது. இவன் சொல்லுகிறான் அல்லவா யோவான். சரி, யோவான் செல்வ செழிப்பாக வாழ்ந்தாரா?
இல்லை. யோவானும் துன்பம் அனுபவித்தார், சித்திரவதை அனுபவித்தார். பத்மத்துவில உபத்திரவங்களின் மத்தியில அவர் பொறுமையாக இருக்கிறார். அப்போ பத்மத்துவில என்னது, யோவான் சொகுசு வாழ்ந்தாரா? என்னடா ஜான் ஜெபராஜ் சொல்லுகிறா? ஜான் ஜெபராஜ் கூட்டுப்படி அட்லீஸ்ட் அப்போ சொல்ல யோவான் ஆகுது ஆடம்பரமாக ஜெட்ல பறக்கக்கூடிய அளவுக்கு ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கணும் இல்லவா? அப்படி வாழ்ந்தாரா? இல்லை. அவரும் சித்திரவதை அனுபவித்திருக்கிறார். ஒருவேளை அவர் மற்றவர்களைப் போல கொல்லப்படாமல் இருக்கலாம், ஆனால் அதற்காக அவர் துன்பம் அனுபவிக்காதவர், அவர் சொகுசாக வாழ்ந்தவர் என்று சொல்லிவிட முடியுமா? ஒருவேளை யோவான் என்கிற அப்போஸ்தலர் ஜான் ஜெபராஜ் சொல்வதை போல கொல்லப்படாமல் இருக்கலாம், அதற்காக யோவான் மரணமே இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தார், அவர் இன்று வரைக்கும் இறக்கவே இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? அதுவும் இல்லை. மற்றவர்களாகவும் உபத்திரவப்பட்டு செத்து போனார்கள் கொஞ்ச காலத்தில். ஆனால் இவர் நீண்ட காலம் உயிரோடு இருக்கிறார் என்றால் நீண்ட காலம் உபத்திரவங்களை அனுபவித்திருக்கிறார். அப்போ தன்னுடைய பொல்லாத கொள்கையை நிரூபிப்பதற்காக அப்போஸ்தலர்களை இழிவுபடுத்தி பேசுகிறார் இந்த ஜான் ஜெபராஜ். அன்புக்குரியவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். பண ஆசை கொள்ள வேண்டாம், உங்களுக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்கள். அதற்காக நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்க கூடாது என்பதல்ல. உங்களுக்கு எது வாய்க்கிறதோ அந்த வேலையை செய்யுங்கள், நேர்மையான நியாயமான வேலை செய்யுங்கள். அதன் மூலமாக வருகிற சம்பாத்தியத்தை பலனை உண்ணுங்கள். உங்களுக்கு அதிகமாக சம்பாத்தியம் வந்தால், நீங்கள் பணக்காரராக மாறினால், நீங்கள் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். இல்லை என்றால் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். போதுமான மனம் நமக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். இதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். நீங்கள் கண்டிப்பாக பிச்சை எடுத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பணக்காரராகத்தான் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. யாக்கோபு ஒரு காரியத்தை எழுதுகிறார் தெரியுமா? என்ன தெரியுமா? நாங்கள் நாளைக்கு அங்க போய் வியாபாரம் செஞ்சு பெருசா சம்பாதிப்போம், நாங்கள் பணக்காரராவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லாதீங்க. இவங்க என்ன சொல்லுகிறார்கள்? பாசிட்டிவாக பேசுங்கள், நாங்கள் நல்ல சம்பாதிப்போம், பணக்காரராக செழிப்ப வாழ்வோம், அப்படியெல்லாம் சொல்லுங்க என்று சொல்லுகிறார்கள். ஆனா யாக்கோபு சொல்லுகிறார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நாளைக்கு நடக்கிறது ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ராத்திரி தூங்குற நாளைக்கு எழும்புவியா? அது உனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடப்பது என்று தெரியாதே. அதனால கர்த்தருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தா அதை பார்த்துக்கலாம். கர்த்தருக்கு சித்தமா ஒருத்தனுக்கு அதிக சம்பாத்தியத்தை கொடுக்கலாம், கர்த்தருக்கு சித்தமா ஒருத்தர் ஒரு குறைந்த சம்பாத்தியத்தில் இருக்கலாம், அவ்வளவுதான். அப்போ வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. ஆகவே உங்களுக்கு வருமானம் குறைவு என்கிறதற்காக கவலைப்படவும் வேதம் சொல்லவில்லை. உங்களுக்கு அதிக பணம் இருக்கிறது, இன்னும் பணக்காரனாக வேண்டும், பணம் கொளுத்து அடிக்க வைக்க வேண்டும், ஜெட்ல ஆடம்பரத்திலாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லவில்லை. அதிகமாக இருக்கிறதா கொடு, நற்கிரியைகளை செய் என்று சொல்லுகிறது. இல்ல குறைவாக இருக்கிறது, அந்த மற்றவனை பார்த்து அதிகமாக இன்னும் அவனை போல மாற வேண்டும் அப்படியெல்லாம் நினைக்காது. உனக்கு கொஞ்சமா தான் இருக்கா, போதும் என்ற மனதோடு உனக்கு தேவை என்றால் ஆண்டவரே கொடுப்பார். உனக்கு இருக்கிறத போதும் திருப்தியாக வாழு. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவர்கள் மக்களுக்கு ஏன் பண ஆசையை தூண்டுகிறார்கள் என்றால், மக்களுக்கு பண ஆசையை தூண்டினால்தான் இவர்கள் கல்லா கட்ட முடியும். உங்களுக்கு ஆண்டவர் அதிகமாக கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எங்களுக்கு அள்ளி கொடுக்கணும், அதை பார்த்து ஆண்டவர் அந்த கணக்கு வச்சு தான் ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லுவார்கள். அதன் மூலமாக தாங்கள் ஆடம்பரமாக வாழ விரும்புகிறார்கள். அதற்காக இப்படி வேத வசனங்களை புரட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட கள்ளர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இவர்கள் யூதா சொன்னதை போல கிருபையை பண ஆசைக்கு ஏதுவாக புரட்டுகிற பக்தியற்றவர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்கள்.